அம்மாவின் அன்பை பெறும் வழி என்ன என பிள்ளைகளுக்கு தெரியும். அப்பாவின் அன்பை பெறும் வழி என்ன என்பது அம்மாவுக்கும் தெரியும். அதிகாரிகளின் அன்பை பெறும் வழி எது என அப்பாவுக்கும் தெரியும். நமக்கெல்லாம் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் ஏக இறைவனின் அன்பை பெறும் வழி என்ன என்பது தெரியுமா? இதோ அல்லாவின் அன்பை பெறும் எளிய வழிகள் என்னும் தலைப்பில் உரை வழங்க தக்கலை அமலா மெட்ரிக் பள்ளி மாணவி மீரா ஜஷ்னா அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பெயர் மீரா ஜஃப்னா. நான் அமலா மெட்ரிக் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். அல்லாஹ்வின் அன்பை பெற எளிய வழி என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்களிடம் கூற விரும்புகிறேன். ஷஹ்ரு ரமவான் அல்லதி ஊன்சில ஃபீஹில் குர்ஆன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் ஒரு புனிதமிக்க ரமவான் மாதத்தில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமவான் மாதத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது ஷஹ்ரு ரமவான் என்று கூறுகிறான். இந்த ரமவான் மாதத்தை சொல்வது போல் வேறு எந்த மாதத்தையும் அல்லாஹ் சொல்வது கிடையாது. இதைத்தான் அல்லாஹ் கூறும்போது ஷஹ்ரு ரமவான் அல்லதி ஊன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமவான் மாதம் எத்தகையதென்றால் அந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேரான வழியை காட்டுகிறது. வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நன்மை எது தீமை எது என்று உங்களுக்கு பிரித்து அறிவிப்பு செய்கின்றது என்று அல்லாஹ் குர்ஆனை பற்றி தான் பேசுகிறான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், ஃபமா ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹ். ஆகவே யார் இந்த குர்ஆன் அருளப்பட்ட மாதத்தில் இருக்கிறீர்களோ அவர்கள் அந்த மாதத்தில் கடமையான நோன்பை வைக்குமாறு சொல்லி காட்டுகிறான். ரமவான் மாதத்தை பற்றி அல்லாஹ் கூறும்போது முதலில் குர்ஆனை பற்றி தான் சொல்கின்றான். எதற்காக இப்படி சொல்கின்றான் என்றால், அல்லாஹ் இந்த குர்ஆனை உயிராக வைத்திருக்கின்றான். நாம் இந்த ரமவானில் மட்டும்தான் குர்ஆனை அதிகமாக ஓதுகிறோம். அதன் பிறகு அதை கையால் தொடுவதே கிடையாது. இப்படியா அல்லாஹ் செய்ய வேண்டும் என்று கூறுகிறான்? அல்லாஹ் கூறுகிறான், இந்த குர்ஆனை நாம் ரூகாக ஆக்கி வைத்திருக்கிறோம். எல்லா விஷயங்களையும் தெரிய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனின் அரபு தமிழாக்கத்தை அதிகமாக படிக்க வேண்டும். குர்ஆனை ஓதுவது நன்மை, குர்ஆனை கேட்பதும் நன்மை, குர்ஆனை மனனம் செய்வதும் மிகப்பெரிய நன்மை, அதில் உள்ளதை எடுத்து மற்றவர்களுக்கு கூறுவது மிகப்பெரிய நன்மை. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். குர்ஆனை கற்றுக் கொடுப்பதும் குர்ஆனை நேசிப்பதும் மிகப்பெரிய நன்மை. இந்த அற்ப உலகத்தில் உள்ள வீடு, பங்களா, மாளிகை, ஆடைகள், பொருட்கள் இவற்றிலெல்லாம் தான் நம்முடைய நேசம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து, யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு சூறாவை ரொம்ப நேசிக்கிறேன் என்று கூறினார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சூரா என்று கேட்டார். அதற்கு அம்மனிதர் சூரத்துல் இஹ்லாஸ் என்று கூறினார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன ஹுப்பஹா அத்ஹலத்துல் ஜன்னஹ். இந்த சூறாவை நேசிப்பதன் மூலமாக நீங்கள் சுவனம் சென்று விடுவீர்கள் என்று கூறினார்கள். எவ்வளவு பெரிய சந்தோஷமான வார்த்தை! இதைவிட வேறு என்ன வேண்டும்? அன்றைய காலத்தில் உள்ள சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் தன்னுடைய நேரத்தை வீணாக்காமல் குர்ஆனில் கழித்தார்கள். இன்றைய நிலைமை எப்படி உள்ளது? தன்னுடைய நேரங்களை பெண்களாக இருக்கட்டும் அல்லது ஆண்களாக இருக்கட்டும் எதில் கழிக்கிறார்கள்? மொபைல் போனில் தான் கழித்து வருகின்றார்கள். நாளை மறுமை நாளில் நாம் வைத்திருக்கின்றோமே, இந்த மொபைல் மறுமையில் வருமா அல்லது குர்ஆன் வருமா என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். யார் ஒரு மனிதன் குர்ஆன் நேசிக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கின்றது. குர்ஆனை நேசிப்பதால் அல்லாஹ்வுடைய சுவனம் கிடைக்கின்றது, அன்பு கிடைக்கின்றது. இதைவிட மறுமையில் வேறு என்ன வேண்டும்? நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக கேட்ட துஆ, அல்லாஹும்ம குஃபிர் லி வர்ஹம்னி. அல்லாஹ், நீ என்னை மன்னிப்பாயாக, கருணை காட்டுவாயாக என்று துஆவை கடைசியாக கேட்டுவிட்டு மரணித்து விட்டார்கள். எனவே புனிதமிக்க ரமவானில் நாம் அனைவரும் எப்படி நற்காரியங்கள் செய்கின்றோமோ அதே போல் ரமவான் முடிந்த பிறகும் இறையச்சத்துடன் வாழ்வோமாக என கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.